ஹாய் எல்லோருக்கும் வணக்கம். எப்படி இருக்கீங்க? ஒரு 2 வாரம் நம்ம வந்துட்டு நார்த்துக்கு ட்ராவல் பண்ணலாம் அப்படின்ட்டு சம்மர் ஹாலிடேஸ் அப்படிங்கிறதுனால நார்த்துக்கு ட்ராவல் பண்ணலாம் அப்படின்னு முடிவு பண்ணியிருக்கோம். ஸோ நம்ம வந்து ஆர்வி இப்போ நம்மக்கிட்ட இல்லாததுனால நமக்கு தேவையானது எல்லாத்தையும் நம்மளே வந்துட்டு பேக் பண்ணிக்கலாம் ஓரளவுக்கு முடிஞ்ச அளவுக்கு அப்படின்ட்டு பேக் பண்ணிக்கிட்டு இருக்கோம். நம்ம ஸ்டே பண்ண போகிறது எல்லாமே ஏர்பிஎன்பில தான் ஸ்டே பண்ண போகிறோம். ஸோ அது ஹவுஸாக தான் இருக்கும் அப்படிங்கிறதுனால வீட்டில் அவங்க வந்துட்டு சமைக்கிறதுக்கு தேவையான பாத்திரங்கள் வச்சுருப்பாங்க. அண்ட் கண்டிப்பாக கிச்சன் இருக்கும். நம்ம துணி துவைக்கிறதுக்கு வாஷிங் மிஷின் எல்லாமே இருக்கும். அது எல்லாமே நான் உங்களுக்கு அந்த வீடு எல்லாமே நான் காட்டுறேன். சாதத்துக்கு வந்து ப்ரிப்பேர் பண்ணியிருக்கோம். அப்புறம் புளி சாதத்துக்கு ப்ரிப்பேர் பண்ணியிருக்கோம். வத்த குழம்பு, அதுக்கப்புறம் தக்காளி தொக்கு இது எல்லாமே ப்ரிப்பேர் பண்ணியிருக்கோம். லெமன், புளி எல்லாமே வந்து ரெடிமேடாக இருக்குது. நம்ம அரிசி எடுத்துகிட்டு போயிட்டு நம்ம சாதம் அடித்து அதில் நம்ம மிக்ஸ் பண்ணி சாப்பிட்டுக்க வேண்டியது தான். ஸோ தோசைக்கு தோசை தவாலாம் எடுத்திருக்கோம். அரிசி கொஞ்சம் எடுத்திருக்கோம். குக்கர் எடுத்தாச்சு. ஸோ புளிக்குழம்பு இதில் இருக்குது. தக்காளி தொக்கு இது தக்காளி தொக்கு, இது புளிக்குழம்பு, இது புளியோதரை மிக்ஸ் பண்ணுறதுக்கு கிரேவி செஞ்சு வச்சுருக்கோம். லெமன் ரெடி ஆகிட்டுருக்கு. கொஞ்சம் சால்ட் எடுத்திருக்கோம். அதுக்கப்புறம் கொஞ்சம் ஃப்ரோசன் ஃபுட் வாங்கிக்கலாம். அதுக்கப்புறம் சப்பாத்தி, கொஞ்சம் ரெடிமேட் சப்பாத்தி வாங்கிக்கலாம் அப்படின்னு ஒரு ஐடியா. எங்களுக்கு இப்போ காரில் ஸ்பேஸ் பத்தாததுனால இந்த ஹிச் கார்கோ கேரியர்னு சொல்லுவாங்க. இதை அடிஷ்னலாக வந்துட்டு காரில் டோ பண்ணி எடுத்துகிட்டு போகிறது இது வாங்கியிருக்கோம். ஸோ இதில் தான் நாங்கள் வந்துட்டு எக்ஸ்ட்ரா லக்கேஜஸ் எல்லாத்தையும் வச்சுக்க போகிறோம். ஆன் த வேல வந்து ஃபஸ்ட்டு இந்த நியூ ஜெர்சியில் ஒரு ஹிந்து டெம்பிள் இருக்குது. ரொம்ப ஃபேமஸான டெம்பிள், ரொம்ப பெரிய டெம்பிள் இது. இந்த கோயிலை போய் பார்க்கணும் அப்படின்னு ரொம்ப நாளாக நாங்கள் பிளான் பண்ணி வச்சுருந்தோம். ஸோ அந்த வேலில் வந்து இருக்கிறதுனால அப்படி நம்ம பார்த்துட்டு போகலாமே அப்படின்னு இந்த கோயில் வந்துட்டு பார்க்குறதுக்கு போனோம். ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருந்துச்சு கோயில். ரொம்ப பெரிய கோயில். என்னுடைய ஆர்கிடெக்சர் எல்லாம் அவ்வளோ ஒரு பியூட்டிஃபுல்லாக இருந்தது. நம்ம வந்துட்டு நின்று பார்த்துக்கிட்டே இருக்கலாம். அந்த அளவுக்கு அந்த ஆர்கிடெக்சர் வந்துட்டு ஒன்று ஒன்று அவ்வளோ ஒரு மைன்யூட்டாக ரொம்ப அழகாக இருந்தது. அது பார்க்குறதுக்கு ரொம்ப ரிலாக்ஸிங்காகவும் இருந்தது. இங்கே வந்து நாங்கள் ஒரு 1 hour ஸ்பெண்ட் பண்ணோம். நியூ ஜெர்சியில் இருக்கிற இந்த கோயிலுடைய பேர் அஷர்தாம் கோயில். இது உலகத்திலே ரொம்ப பெரிய 2வது ஹிந்து கோயில். இந்த கோயிலை கட்டுறதுக்கு கிட்டத்தட்ட 12 வருஷம் ஆயிருக்கு. அண்ட் இதுக்கு வந்து ஒரு 12,000க்கு மேற்பட்ட தன்னார்வலர்கள், அதாவது வாலண்டியர்ஸ் வந்து இந்த கோயிலை கட்டுறதுக்கு பங்கெடுத்திருக்காங்க. 183 ஏக்கரில் இந்த கோயில் கட்டப்பட்டிருக்கு. இந்த கோயில் பார்த்தோம்னா நம்ம இந்திய கலாச்சாரத்தை பிரதிபலிக்கிற விதமாக இருக்குது. 2011 2023 வரை இந்த கோயிலை கட்டியிருக்காங்க. கிட்டத்தட்ட 12,500 பேர் வாலண்டியர்ஸாக வந்து இந்த கோயிலை கட்டுறதுக்கு ஹெல்ப் பண்ணியிருக்காங்க. இந்த கோயிலுடைய சிறப்பு என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, இதனுடைய அந்த சிற்ப வேலைப்பாடுலாம் இருக்கு இல்லையா, அதுதான் இந்த கோயிலுடைய சிறப்பான ஒன்று. நம்ம நேராக பார்த்தோம்னா நிஜமாலுமே நம்ம வந்துட்டு ஆச்சரியப்படுற மாதிரி அதனுடைய அந்த மைன்யூட்டான அந்த ஒர்க்ஸ்லாம் வந்துட்டு ரொம்ப சூப்பராக இருக்கும். நம்ம வந்து இது எப்படி இதை பில்ட் பண்ணியிருப்பாங்க அப்படின்னு நம்ம நினைக்கிற அளவுக்கு இதனுடைய ஸ்ட்ரக்சர் வந்து இருந்தது. அண்டு இந்த ஒரு தூண்லையும் அண்ட் ஒரு இடத்துலையும் பார்த்தோம்னா ஒரு ஸ்டோரியை வந்துட்டு சொல்கிற மாதிரி இவங்க வந்துட்டு எல்லாத்தையும் அந்த சிற்ப வேலைப்பாடுகளே பண்ணியிருக்காங்க. அப்புறம் அப்படியே நைட்டாக அப்படியே நம்ம வெர்மாண்ட்டுக்கு போயிடலாம், வேற எங்கேயும் ஸ்டே பண்ண வேணாம் அப்படின்ட்டு விடிய நாங்கள் வந்து வண்டியை ஓட்டிட்டு ஏர்லி மார்னிங் ஒரு 5 o'clock போல் வெர்மாண்ட் ரீச் ஆகிட்டோம். வெர்மாண்டில் எங்களுடைய ஏர்பிஎன்பி எப்படி இருந்தது, அந்த ரூம் எப்படி இருந்தது, எங்கெங்கே போனோம் அப்படிங்கிறத அடுத்த வீடியோவில் நான் சொல்கிறேன்.